பரிதாபம். We cannot claim our past merits to enter God's kingdom. யோசித்து பார்ப்போம். அருமையானவர்களே, இன்றைக்கு ஒரு எச்சரிக்கையாய் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாளிலே கர்த்தர் வரப்போகிறார். கர்த்தர் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படியாய் காணப்படும்? கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று சொல்லக்கூடிய நிலையிலே நாம் காணப்படுவோமா? அல்லது மலையிலே குன்றுகளே எங்களை மூடிக்கொள்ளும் என்கிற நிலையிலே நாம் காணப்படுவோமா? மற்றவர்களை சார்ந்த மணவாளனை சந்திக்கலாம் என்று நினைத்தார்கள். ஆகவே அவர்கள் புத்தி இல்லாதவர்கள் இறுதியாக கடைசியாக அவர்கள் ஏன் புத்தி இல்லாதவர்கள் தெரியுமா? என்ன நடந்தது? வாசிக்க கேட்போம். 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்குமா? அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. The door was closed. அதாவது புத்தி இல்லாத கன்னிகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கும் திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். புத்தி இல்லாத கன்னிகள். ஏன் அவர்கள் புத்தி இல்லாதவர்கள் தெரியுமா? They expected the door that was once closed to open again. ஒரு முறை அடைக்கப்பட்ட கதவு மீண்டும் திறக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்தார்களே. ஆகவே அவர்கள் புத்தி இல்லாதவர்கள். ஒரு முறை அடைக்கப்படுகிற கதவு அடைக்கப்பட்டதுதான். மீண்டும் அந்த கதவு திறக்கப்படாதுங்க. மனுஷன் கத்தினாலும் சரி, கதையினாலும் சரி, இல்லையா? கதவு திறக்கப்படாது. 120 வருடமாக திறக்கப்பட்டிருந்த அந்த நோவாவின் பேழையின் கதவு ஒரு நாளிலே அடைக்கப்பட்டது. அதற்கு பின் அந்த கதவு திறக்கப்படவில்லை. அருமையானவர்களே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அந்த ரட்சிப்பின் கதவு அவனுடைய வாழ்க்கையிலே எப்போ அடைக்கப்படுது தெரியுங்களா? அவனுடைய மரணத்திலே அது அடைக்கப்படுகிறது. அவருடைய மனுஷனுடைய மரணத்தோடு அந்த ரட்சிப்பின் கதவு அவனுடைய வாழ்க்கையிலே அடைக்கப்படுகிறது. அதற்கு பிறகு மனுஷன் அவனால் ஒன்று செய்ய முடியாது. சிலர் சொல்லுவாங்க, கேட்டிருக்கிறேன். ஆமாயா, அந்த கள்ளன் பாருங்க, வாழ்நாள் முழுவதும் கள்ளனாகவே வாழ்ந்துட்டு கடைசி நிமிஷத்துல தன் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டான் பார்த்தீங்களா? அது போல நான் கொஞ்ச நாள் உலகத்துல கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு கடைசி நிமிஷத்துல ஆண்டவருக்கு என்ன ஒப்பு கொடுத்துருவேன்றாங்க. அருமையானவர்களே, அந்த கள்ளனுக்கு அவன் எப்பொழுது மறிக்க போகிறான் என்பதை அவன் அறிந்தான். அவனுக்கு அதுதானே முதலும் கடைசியுமான தருணமாய் அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. அதை அவன் ஆதாயப்படுத்தி கொண்டான். பிரியமானவர்களே, எத்தனையான தருணத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். நம்மை ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க, நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள எத்தனையான வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு யோசித்து பார்ப்போமா? மனக்கடினம் உள்ளவர்களாய் இருப்போம் என்றால் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு ஒரு ஆண்டவரே, நீர் என்னை மாற்றும் ராஜா, நான் என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, அந்த கதவு அடைக்கப்படும், நான் உம்மை சந்திக்க வேண்டும் என்கிற நிலையிலே நாம் ஆண்டவரிடத்திலே வருவோம். பிரியமானவர்களே, யோசித்து பார்ப்போம். எத்தனை பெரிய ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமே என்றார். வரும் கோபத்துக்கு தண்டனைக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொண்டோம்? யோசித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் இல்லாமை ஆராய்ந்து பார்ப்போம். இந்த
மற்ற கன்னிகளுக்கும் ஆண்டவரை மணவாளனை சந்திக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது தாங்க. ஆசை இருந்தது, ஆனால் ஆயத்தம் இல்லை. இன்றைக்கு உலகத்துல ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட ஒரு கொலைபாதகனா இருந்தாலும், எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் அவன் கேட்டு பாருங்க, எப்ப மனுஷனே உனக்கு எங்கடா போகணும், உனக்கு பரலோகம் போகணுமா இல்ல உனக்கு நரகம் தான் போகணுமா? அவன் என்ன சொல்லுவான் தெரியுங்களா? எனக்கு கூட பரலோகம் போகணும் தாங்க ஆசை. ஆமாங்க, ஆசை உண்டு. எல்லாருக்கும் பரலோகம் போகணும்னு ஆசை உண்டு. ஆசை இருந்தா மாத்திரம் போதாதுயா, என்ன வேணும்? ஆயத்தம் வேண்டும். ஆயத்தம் இல்லாமல் பரலோகம் போக முடியாது. ஆயத்தம் இல்லாமல் பரலோகம் போக முடியாது. கவனிங்க, செய்தித்தாட்களிலே ஆப்பர்ச்சுனிட்டி காலம் என்று ஒரு காலம் உண்டுங்க. அந்த இடத்திலே மரித்தவர்களுடைய படங்களை எல்லாம் போட்டிருப்பாங்க. ஒரு காலத்திலே வயதான மக்களுடைய படத்தை தான் நான் பார்த்த ஞாபகம் உண்டு. ஆனால் இக்காலத்தில் அப்படி நான் பார்க்க முடியலைங்க. வயதான மக்களுடைய படமும் உண்டு, அதே நேரத்தில் வாலிப மக்களுடைய படத்தையும் நான் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, இதை ஏன் நான் சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே மரணம் அவனை எப்பொழுது வந்து சந்திக்கும் என்று மனுஷனுக்கு தெரியாது. எந்த வயதிலே மனுஷனை வந்து அந்த மரணம் சந்திக்கும் என்று தெரியாது. ஒரு எச்சரிக்கையோடு நான் இந்த செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு நாளிலே வருவேன் என்று சொன்னவர் வாக்கு மாறிடார். அவர் நிச்சயமாக அவர் வரப்போகிறார். சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே. சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே. இந்த காரணி நீரில் ஆளுகை செய்திட சருவி எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எதற்கு முக்கியத்துவம் வேண்டாம் என்கிற அறிவு அவர்களுக்கு இல்லை. ஆகவே அவர்கள் புத்தியற்றவர்கள். இரண்டாவதாக சொன்னேன், அவர்கள் தங்களிடத்தில் இருந்த எண்ணெயை போதும் என்று நினைத்தார்கள். They were contented with the amount of oil they had in their lamps. Hence they were considered unwise. மூன்றாவது, மணவாளனுடைய வருகைக்கு ஒரு கால கணக்கிட்டு ஒரு நேரத்தை போட்டாங்க. They expected the bridegroom to arrive in their own sweet time. Hence they were unwise. நான்காவது, புத்தி உள்ளவர்களை சார்ந்து மணவாளனை சந்திக்க நினைத்தார்கள். They tried to depend on the wise virgins to meet the bridegroom. Hence they were considered unwise. ஐந்தாவது, அவர்கள் ஏன் புத்தியற்றவர்கள் என்றால், அடைக்கப்பட்ட கதவு மீண்டும் திறக்கப்படும் என்று நினைத்தார்கள். They expected the door that was once closed to open again. Hence they were considered unwise. அருமையானவர்களே, இன்றைக்கு நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய நிலை எப்படி காணப்படுகிறது? கர்த்தர் தாம் சொல்லப்பட்ட வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.